இந்தியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசாங்கத்தில் அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டனர். மஹிந்தவின் நீண்டநாள் கனவு நனவாகியது. தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னரும் அசராத மஹிந்த. சம்பளமின்றி பணியாற்ற தயாராகும் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள். சஜித்தின் தேசிய பட்டியலில் இழுபறி நிலை. மனோவுக்கு கிடைக்குமா ஆசனம்? அடுத்த 5 வருடம் நான் எப்படி செயற்படுகிறேன் பாருங்கள். தேசிய பட்டியல் மூலம் தெரிவான சத்யலிங்கம் அதிரடி. ரஷ்யாவின் தாக்குதலால் இருளில் மூழ்கியது உக்ரைன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் சற்று முன் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இலங்கையில் நடந்து முடிந்த 10வது நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றி பெற்றுள்ளதால் இன்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய அமைச்சரவை நியமனம் இடம்பெற்றது. அந்த வகையில் முதலாவதாக ஹரணி அமரசூரிய பிரதமராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அத்தோடு அவர் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார். விஜித கேரத் வெளிநாட்டு அமைச்சு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலா அமைச்சராக பதவியேற்றார். பேராசிரியர் சந்தன அபேவர்த்தன பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பேராசிரியர் ஹர்ஷ நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக பதவியேற்றார். சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்றார். கேடி லால்காந்த் விவசாயம், கால்நடை, நீர்ப்பாசனம், காணி அமைச்சராக பதவியேற்றார். அனுர கருணாதிலக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் அமைச்சராக பதவியேற்றார். ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சராக பதவியேற்றார். பேராசிரியர் உபாலி பனிலகே கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக பதவியேற்றார். சுனில் ஹந்துன் நெத்தி கைத்தொழில், தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு, பாராளுமன்ற விவகார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிமல் நிரோஷன் ரத்னநாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுக, சிவில் விமான சேவை அமைச்சராக பதவியேற்றார். பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக பதவியேற்றார். சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். நலிந்த ஜேதிச சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சராக பதவியேற்றார். சுனில்குமார கமகே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மஹிந்த ராஜபக்ஷவின் கனவாக இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்லும் எந்தவொரு செயற்பாட்டிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடமளிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு தான் ஒத்துழைப்பு வழங்குவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கீழ் நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளமின்றி பணியாற்ற தயாராக இருப்பதாக அக்கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார தெரிவித்துள்ளார். அதற்கான ஒப்புதல் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுசந்தகுமார கூறியுள்ளார். அது மட்டுமன்றி இலங்கையில் 76 வருடங்களாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறுவதால் தற்போதைய அரசாங்கம் குறுகிய காலத்தில் கவிழாது எனவும் சுசந்தகுமார இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவிடம் மனோ கணேசன் உட்பட பலரும் தேசிய பட்டியல் வாய்ப்பு கோரியுள்ளனர். இந்நிலையில் உரிய பரிசீலனையின் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியலூடாக வாய்ப்பளிப்பது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்து வரும் 5 வருடமும் நான் எப்படி செயற்படுகிறேன் என்பதை பார்ப்பீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார்.
நேற்றைய தினம் தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை உறுப்பினராக இருந்தபோது பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தேன். இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் என்னை நிராகரித்தனர். அதற்கு பல காரணம் உள்ளது. எனக்கு எதிராக போலியான பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகளும் போட்டியாளர்களும் முன்வைத்திருந்தனர். அது எனது தோல்விக்கான ஒரு காரணமாக இருந்தது. எனது தொழில் அரசியல் அல்ல. நான் ஒரு வைத்தியர். கட்சி இந்த பதவியை தராவிட்டால் மீண்டும் ஒரு அரச உத்தியோகத்தராக செயல்படும் எண்ணத்தில் இருந்தேன். இந்நிலையில் வன்னி மாவட்டமானது திட்டமிட்ட இன அழிப்பு இடம்பெறுகின்ற ஒரு பிரதேசம். எனவே அதனை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தேவையை அறிந்து கட்சி இந்த ஆசனத்தை வழங்கியுள்ளது. எனது கட்சி என் மீது வைத்த நம்பிக்கையை ஏற்று இப்பகுதி மக்களுக்கு முழுமையாக எனது சேவையை அர்ப்பணிப்புடன் செய்வேன் என தெரிவித்துள்ளார். உக்ரைன் மின் கட்டமைப்பை குறிவைத்து 120 ஏவுகணைகள் 90 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடாத்திய பாரிய தாக்குதலில் உக்ரைன் இருளில் மூழ்கியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஆகியவற்றை உக்ரைன் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது. ஆனாலும் சில ஏவுகணைகள், ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கி அழித்தன. தலைநகர் கியூவ் மற்றும் டொனெட்ஸ்க், எல்விவ் மற்றும் ஒடேஷா ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் மின் உற்பத்தி கட்டமைப்புகள் பெரும்பாலான எண்ணிக்கையில் சேதமடைந்தன என உக்ரைன் ஜனாதிபதி லெனஸ்கி தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் ரஷ்யாவால் நடாத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் இதுவே மிகப்பெரியதாகும் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.